வணக்கம் மக்கள். டுடே வீடியோ கால் தான். இன்றைக்கி வந்து டே 23 என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். பட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதுக்கான கான்செப்ட் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரோக்ராமு. இதுக்கு தான் டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். இதேமாதிரி எல்லாத்துக்கும் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அதிகம் இருக்கும். பட் பைத்தானை சப்போர்ட் பண்ணுது, ஒரு சில லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ண இடத்துல வந்து நம்ம தான் ஓனாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் கூட ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக வைக்கணும், அது நம்ம மேனுவலாக எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அதோடைய என்ன கான்செப்ட் ரன் ஆகுதுன்றது தெரிய வரும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம். இப்போ எஸ் ஈக்குவல் எப்படி வாங்குவோம், இன்புட் வாங்குவோம்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கிக்கிறேன். என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ இன்புட் அப்போ வாங்கிடுவோம். வாங்கிட்டு அந்த 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 வாங்கின இன்புட்டை நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கரெக்டாக ரன் ஆகிட்டோம். எப்பவுமே ஒரு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வாங்கின இன்புட் கரெக்டாக வாங்குறோமா, இது வந்து ஓகே கரெக்டாக ரன் ஆகுதுன்ற மாதிரி. இப்போ வந்து ரன் பண்ணலாம் டெக்ஸ் சித்தர்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கரெக்டாகவே ரன் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா என்எஃப்எஸ் கொடுத்தவங்க நம்மளுக்கு என்ன வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை லென்த் இருக்கோ சொல்லிட்டு அது நம்மளுக்கு அப்படியே ரன் ஆகிடும். டெக்ஸ் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து 12 லெட்ரு. டெக்கு 4 5 எஸ் வந்து 6 7 8 9 10 11 12 ஸ்பேஸையும் கூட வந்து கால்குலேட் பண்ணிக்க. சரிங்களா? ஸோ 12 லெட்டர்ஸ் அப்படி வந்துடுச்சு. இன்கேஸ் வந்து உனக்கு அப்படி தெரியல, நம்மளே அதை ரன் பண்ணோம், அந்த லென்த் ஃபங்க்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன்றா கோட் பண்ணலாம். என்ன பண்ணோன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக மாற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ் லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம். லிஸ்ட்டு ஒன்று லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேலையும் லிஸ்ட்டாக மாற்றலாம். ஸ்ட்ரிங் எல்லாமே நம்ம லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ மற்ற நிறைய லாங்குவேஜில் வந்து சப்போர்ட் பண்ணும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அரேவாக யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கே அரேவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பண்ணுறேன்னா ஃபார் ஐ இன் எஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக இருப்போம். அந்த எடுக்கிறத ஒன்றுமே பண்ண தேவை, நம்ம கவுண்ட் மட்டும் பண்ணால் போதும். கவுண்ட் ஈக்குவல் +1 பண்ணால் போதும். இந்த கவுண்ட் ஈக்குவல் 0ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் 0ன்னு இனிஷியல் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வேரியபிளாக நான் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வேரியபிளாக எடுக்கும்போது எத்தனை வேரியபிள் எடுக்குதோ அது எடுக்க நம்ம அப்படின்னா அது எதுவுமே பண்ண எடுக்கும்போது ஒன்று கவுண்ட் பண்ணிக்கணும், எடுக்கும்போது ஒன்று கவுண்ட் பண்ணிக்கணும், அதுமாதிரி எடுக்க ஒன்று கவுண்ட் பண்ணிக்கணும். தென் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் யூஸிங் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். சரிங்களா? ஸோ யூஸிங் ஃபார் லூப்னு சொல்லிட்டு பிரிண்ட்டு இங்கே வந்து str கவுண்ட் போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன, அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். யூஸிங் லென் சொல்லிட்டு யூஸிங் லென் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ப்ளஸ் str போட்டுக்கலாம். str என்ன எதுக்கு str மாற்றோம்னா ஸ்ட்ரிங்குக்கு தான் ப்ளஸ் ஆகும், இன்டீஜருக்கு ஒரு ப்ளஸ் ஆகலை. ஸோ அதனால தான். ஸோ லென் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோடனே நமக்கு வந்து ஸ்ட்ரிங் கேட்கும். ஸ்ட்ரிங்கோட வேல்யூ நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ என்டர் பண்ணோடனே ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் வருது. சரிங்களா? உங்களுக்கு யூஸிங் லென் வந்து 12. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம லூப் வச்சு யூஸ் பண்ணாலும் நம்ம 12 வருது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கிற வேல்யூ எடுக்கும்போது ஒவ்வொன்றா வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பைத்தானில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது சியில் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபார் ஐஎன்லாம் வந்து இருக்கவே இருக்காது. அங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். என்ன மெத்தட்னா, இங்கே வந்து லாஸ்ட் டினோட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. பட்டு சியில் வந்து லாஸ்ட் டினோட் பண்ணுறதுக்கு நல் வேல்யூ சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரேவோட லாஸ்ட் வேல்யூவும் நல் வேல்யூவாக இருக்கும். அதாவது இண்டெக்ஸ்க்கு அடுத்த வேல்யூ நல் வேல்யூவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்லேருந்து எது நல் வேல்யூவோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே போவோம். நல் வேல்யூக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து லாஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். நல் வேல்யூ வந்து லாஸ்ட் வேல்யூக்கு அடுத்த வேல்யூ. அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் கண்டுபிடிப்போம். என்ன ஸ்ட்ரிங்கோட எத்தனை லென் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி இன்னும் தெரியல, சியில் அப்படி எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா, அது ஒரு டெக்னிக். ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒவ்வொரு அரேவுமே வந்து கடைசி வேல்யூ வந்து நல் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரேவோட கடைசி வேலைக்கு அடுத்த வேல்யூ வந்து. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி ஏதாவது இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அதை பற்றி தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீஃபாக வந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ அதுதான். எதுக்காக இந்த மாதிரி வந்து
ஆல்ரெடி பண்ணி வச்ச டிஃபால்ட் ஃபங்க்ஷனை எடுத்து பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான். அதை மட்டும் தெளிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது எல்லா இடத்துலையுமே அது இருக்குமான்னு தெரியாது. பட் அதுக்கான கான்செப்ட் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓனாக ஃபங்க்ஷன் அந்த லாங்குவேஜ்லேயே அது இல்லைனா கூட நம்மளே அதை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து நாலேஜ் வளர்த்துக்கிறதுனா நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான். ஸோ